மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். விப்ரோ பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவலாக எந்த அளவுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். மினிமம் 100 ஷேரு இப்போ நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த 100 ஷேரையும் பைபேக்குக்கு நம்ம விற்கும்போது எந்த அளவுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படி வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணுற ஒரு சில ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸு 52 வீக்கில் பக்கத்தில் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவாக ஓப்பன் ஆனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாசிட்டிவ் போனாங்க. மறுபடியும் க்ளோஸ் ஆகும்போது நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட 24,000 புள்ளிக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் வந்து ஆகிருக்காங்க. நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஓ ஸ்மால் 250 ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருந்தாங்க. பேங்க்கு 1.14% வந்து நெகட்டிவ். இன்னைக்கு பேங்க் செக்டர் இருக்கக்கூடிய ஸ்டாக் தான் ரொம்ப ஒரு நெகட்டிவ் வந்து இருந்தாங்க. எம்ஓ டிஃபென்ஸ் 0.24% பாசிட்டிவ். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% வந்து நெகட்டிவ். கோல்டும் இன்னைக்கு 1% நெகட்டிவ். சில்வர் அண்ட் கோல்டு இன்னைக்கு வந்து நெகட்டிவாக தான் இருந்தாங்க. ஆட்டோ பீஸ் 0.56% நெகட்டிவ். பார்மா 0.04% பாசிட்டிவ். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 0.87% நெகட்டிவ். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கீழே போயிட்டு தான் வந்து இருக்கு. மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா 0.17% வந்து நெகட்டிவ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் ஓஎன்ஜிசி இருக்காங்க. அதான் என்டர்பிரைசஸ், கோல் இந்தியா, டாக்டர் ரெட்டி, நெஸ்லே இந்தியா வந்து இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் எட்டர்னல், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், இண்டிகோ, ஆக்சிஸ் பேங்க், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்தது வருண் பிவரேஜ் லிமிட்டடை பற்றி பார்த்துடலாம். நேற்று இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டிவிடெண்ட் இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஷேரு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மாதத்தில் 35% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 384 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 521 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேரை பற்றி நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அந்த 380, 400லாம் போகும்போது சூப்பரான ஒரு ரேட்டில் இருக்குது. அதாவது அதோட கையிலிருந்து ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்குது அப்புறமா சொல்லிட்டு இருந்தோம். யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு லாபத்தில் தான் வந்து இருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் பார்க்கும்போது 41,000 லாபத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் என்னமோ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை ஃப்ளாட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 37 ரூபாய் என்னமோ தான் இப்போ வந்து லாபத்தில் வந்து இருக்குது. பார்ப்போம். நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். மார்க்கெட்டை தான் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக போயிருக்கு. அதுக்கு பதிலாக கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மறுபடியும் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி நெகட்டிவாக போகும்போது எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி ஒரு 5 to 10% கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு இவங்களோட ரிசல்ட்டை பற்றி பார்த்துடலாம். ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. இந்த மார்ச் 2026 சேல்ஸ் 6,574 கோடியை, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 879 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் நெட் ப்ராஃபிட் 731 கோடி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவே போன குவார்ட்டர் 260 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணாலும் சரி, இல்லை குவார்ட்டர் கம்பேர் பண்ணாலும் சரி, சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். அடுத்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப அதிகமாக கொடுக்குறதா வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து சம்மர் சீசன் வந்து போயிட்டுருக்கு. அதனால ஜூன் குவார்ட்டர் ரிசல்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா. இன்னும் ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 1 தான். மே 1 யார்ட்டெல்லாம் அந்த ஸ்டாக் இருக்கோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்துடும். அந்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு மே 5 நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ மே 5 அப்படின்னா மே 4 வரதுக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் மே 4 இல்லைனா மே 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இன்றைக்கி நான் பர்சனல் நினைவு வச்சேன்னா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு 40,000 ப்ராஃபிட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அதுவும் லாஸ்ட்டு ஒரு 1.5 மாதத்தில். அதனால் ப்ராஃபிட் மட்டும் கொஞ்சம் புக் பண்ணிடலாமா அப்புறமா தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போங்க. பட் ஆனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட ஒரு 650 ரூபாயில் இருந்தால் கீழே வந்திருக்கு. இன்னமும் இது மேலே போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது விப்ரோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பைபேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. கரண்ட் ப்ரைஸ் 203 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பைபேக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வந்து கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 25% அதிகமாக பைபேக் வாங்கிக்கிறேன் அப்புறமா சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா பைபேக்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து 200 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா 250 ரூபா அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது இப்போ 200 ரூபாயில் இருக்க ஸ்டாக் வந்து அவங்க வந்து 250 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 250 ரூபாய்க்கு அந்த ஷேரை வாங்கி என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஷேரை வந்து எடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 100 ஷேர் விப்ரோ ஷேர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது கம்பெனிக்கு 100 ஷேர் தான் இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பைபேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 20 ஷேரை வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா 20 ஷேரை வாங்கி அந்த 20 ஷேரையும் தூக்கிடுவாங்க. மீதி விப்ரோட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 80 ஷேர் தான் வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது இது டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாகுது. அதாவது ஷேர் குவான்டிட்டி கம்மியாகிறனால இன்னும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுமாதிரி டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 100 ஷேருக்கு ஒரு ஷேருக்கு வந்து 5 ரூபா கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா அந்த டிவிடெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பைபேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அக்செப்டன்ஸ் ரேஷியோ. அதாவது இப்போ நம்மக்கிட்ட 100 ஷேர் இருக்குது. நம்ம 100 ஷேரும் பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் விப்ரோ கம்பெனி எவ்வளோ தூரம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்புளுக்கு அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க. அதனால் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான போர்ஷன் வந்து எடுத்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த பைபேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
2016 கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு பைபேக் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50% தான் அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருந்துச்சு. அதாவது 100 ஷேர் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அவங்க 50 ஷேர் அப்படி பைபேக் வந்து வாங்கியிருப்பாங்க. 2017லையும் ஒரு 60லேருந்து 70% வந்து எடுத்துக்கிட்டாங்க. 2019ல 50லேருந்து 60%. 2020 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90லேருந்து 100%. அதாவது நம்மகிட்ட 100 ஷேர் இருந்து நம்ம பைபேக்கில் வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 ஷேரை வந்து எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்போ அந்த பைபேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருந்தாங்க. 2023 வந்து 77%. இப்போ 2026 தெரியல. எனக்கு தெரிஞ்ச மினிமம் வந்து பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் இந்த பைபேக்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனால் மினிமம் ஒரு 50% வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதை இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஷேர் இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். 100 ஷேர் இருக்குன்னா அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து 40% இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட இருந்து 40 ஷேர் அவங்க வாங்கினாங்க. அதாவது 200 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம். 250 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 40 ஷேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 2000 ரூபாய் வந்து கிடைக்கும். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 200 ஷேர் வாங்கியிருக்கனால ஒரு 20,000 நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருப்போம். மீதி இருக்க 60 குவான்டிட்டி நம்மகிட்ட தான் இருக்கும். அதே 50% எடுத்துக்கிட்டாங்கன்னா 2500 ரூபாவும் 70% அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். இல்லை இதுக்கு பதிலாக என்னென்னா இப்போ நம்ம விற்றதுக்கப்புறம் ஸ்டாக்கோட ப்ரைஸ் நம்மகிட்டே தான் ரிமைனிங் இருக்கும். ஸ்டாக் வந்து நம்மகிட்ட தான் ரிமைனிங் இருக்குது. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 200 ரூபாயிலேருந்து 180 ரூபா போகுது, இல்லைனா 220 ரூபா போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அக்செப்டன்ஸ் ரேஷியோ இது 40% இருக்குது அப்படின்னா அது 100 ஷேர்லேருந்து 40 ஷேர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸு என்ன ஆகுது, இப்போ 200 ரூபாய்க்கு நம்ம வாங்கினது 180 ரூபாய்க்கு போயிருக்கு. மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் கீழே போகுது அப்படின்னாலும் 180 ரூபாய்க்கு போணுச்சு அப்படின்னா நமக்கு லாபமே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்க்கும்போது 800 ரூபாய் தான் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா 200 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு வெறும் 40 ஷேர் தான் விற்றுருக்கோம். மீதி 60 குவான்டிட்டி நம்மகிட்ட தான் இருக்குது. மறுபடியும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போ 200 ரூபாய்க்கு மேலே போகுதோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். இதுவே 200 ரூபாய்க்கே இருக்குது, அதாவது நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 200 ரூபாய்க்கே இருக்குது அப்படின்னா 2000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே ஸ்டாக்கை நம்ம வந்து விற்கனா கூட விற்றுட்டு போயிடலாம். இல்லை 220 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா 3200 ரூபாய் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். இதே மாதிரி 50% வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 180 ரூபா போணுச்சுன்னா வெறும் 1500 ரூபாய் தான் நமக்கு லாபம் வந்து கிடைக்கும் இந்த பைபேக்னால. இதுவே 220 ரூபா, அதாவது நம்ம 200 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கோட ப்ரைஸை 50 குவான்டிட்டி நம்ம விற்றுட்டு மீது 50 குவான்டிட்டி நம்ம டிமெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கும்போது அது 220 ரூபா போணுச்சுன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இதுவே 70% அக்செப்டன்ஸ் ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன தான் இப்போ 200 ரூபாயிலேருந்து 180 ரூபா போனாலுமே கிட்டத்தட்ட 2900 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவே 220 ரூபா போணுச்சுன்னா 4100 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் கிடைக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ அந்த பைபேக்காக நிறைய பேர் வாங்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக்கில் வந்து விற்பாங்க. அப்படி விற்றதுக்கப்புறமா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் வந்து கிடைக்கும். கீழே போணுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ண, ஏன்னா ஐடி செக்டரே இப்போ ரொம்ப கீழே தான் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போ மேலே போகுது அப்போ கூட நம்ம வந்து விற்றுக்கலாம். இந்த பைபேக் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். பார்ப்போங்க. என்ன ரெக்கார்ட் டேட் வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் சூப்பரான ஒரு கெய்னிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கீழே போயிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட 45% வந்து கீழே தான் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 89 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிட்டு தான் இருக்குது. மார்க்கெட் கேப் 74,616 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 29ல் வந்து இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 15லையும், ROC 8.84%, ROE 12%, ROIC 8.84%, OPM 90% வந்து இருக்குது. இன்டென்சிக் விலை 59 ரூபாய் வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 1 வந்து இருக்குது. 1.08 வந்து இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி 4.60 வந்து இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது கூட 3.30 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 4.60 அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஏன்னா இவங்க ஃபைனான்ஸ் அப்படிங்கிறனால கடன் கொஞ்சம் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஆனால் இந்த கடன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவங்களோட CAGR வந்து பார்த்தா கூட ரொம்ப சூப்பராக தாங்க இருக்குது. லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 29%, ப்ராஃபிட் growth வந்து 41% வந்து இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னும் லிஸ்ட் ஆகி 3 வருஷம் கூட ஆகலை. இப்போதைக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 27% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி 13% இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நிறைய பேர் அந்த 150 ரூபாய்க்கு மேலே வாங்கினாங்க. இப்போ கிட்டத்தட்ட 40%, 50% தான் வந்து டவுனில் இருக்காங்க. பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கம்பெனியில் சூப்பராக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து நல்ல ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதில் இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ ப்ரொமோட்டட் வந்து 86% ஷேர் ஹோல்டிங் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 75% வந்து மாற்றணும். அது 75% கீழே கொண்டு போகணும். அதனால் இன்னொரு 10% ப்ரொமோட்டர் வந்து விற்கும் போது இன்னமும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க விற்கும் போது நிறைய பேர் வாங்கினாங்க அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஆனால் இதுக்கு முன்னாடி விற்ற மாதிரி மறுபடியும் விற்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஷேர் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு 5 வருஷம் இந்த மாதிரி டைம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து விற்பாங்க. அது மட்டும்தாங்க இப்போதைக்கு இந்த கம்பெனி நெகட்டிவாக இருக்குது. ஆனால் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கம்பெனி. பஜாஜ் கம்பெனி தான். ரிசல்ட்டும் சூப்பராக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு தான் இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.
அடுத்தது பிஎஸ்சி லிமிடெட். இந்த ஸ்டாக் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை வந்து உடச்சிக்கிட்டு புது 52 வீக் ஹையை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் பிரைஸ் 3600 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 1,47,000 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது ரொம்ப வருஷமாக நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். பிஎஸ்சி லிமிடெட்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2700 ரூபாய்க்கெல்லாம் வந்துச்சு. அப்போ கூட நம்ம வாங்கி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நல்ல இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து கெயின் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு 52 வீக் ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனைங்க. ரேஷியோலாம் பாருங்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸ்டாக்கோட பி ரேஷியோ 67 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 66 வந்து இருக்குது. புக் வேல்யூ 128 இருக்குது. ROC 46%, ROI 36%, ROIC 93%, OPM வந்து பார்த்தீங்கன்னா 61% வந்து இருக்குது. இன்டென்சிவ் வேல்யூ 950 ரூபாய் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.96. சேல்ஸ் growth 51%, ப்ராஃபிட் growth வந்து பாருங்கள் 133% இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். டெப்ட் ஈக்விட்டி 0. அதேமாதிரி ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 28 இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது தான் இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட பி ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா 67 இருக்குது. இதனால் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் இதுக்கு கீழே இருக்கு வந்து பாருங்கள். இது ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிடையாது, ஸ்டாக்கோட பி ரேஷியோ தான். இதோட ஹிஸ்ட்ரி ஹை வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது. கம்மியானது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பக்கத்தில் இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாக்கோட பி ரேஷியோ 67 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன நம்ம பி ரேஷியோ வச்சு நம்ம வந்து முதலீடு பண்ணும்போது ரொம்ப ஆவரேஜ் பி ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 55 வந்து இருக்குது. 55 கீழே போகும்போது அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கலாம். அதேமாரி அதிகபட்சம் இந்த 90 போகும்போது நம்ம ப்ராஃபிட் புக்கிங்காக பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த 60 பக்கத்தில் தான் இருக்குது, அதாவது 60க்கு மேலே தான் வந்து இருக்குது. இது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை பக்கத்தில் இருக்குது. இப்போ வாங்குறத விட இதுவே 52 வீக் ஹையில் இருந்து ஒரு 30%, 40% மார்க்கெட்டு கீழே போகும்போது கண்டிப்பாக எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கும். அப்போ நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம ஷார்ட் டர்மில் நம்மளுக்கு அதிகமாக லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இருந்தாலும் லாங் டர்ம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இதை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போ மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். பார்ப்போம். இந்த தடவை நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா இன்னமும் இந்த ஹையெல்லாம் உடச்சிக்கிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அதனால் ஒரு ஸ்டாக்கை இப்போ தான் வாங்கினா அப்போ தான் வாங்கினா அப்போலாம் கிடையாதுங்க. என்ன அதோட ஹையில் இருந்து ரொம்ப லோ போனதுக்கப்புறம் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வருண் பெவரேஜ் அப்படி தான் இருந்தது. ஆனால் நம்ம வந்து நாலாந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹையில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டேன். அதனால தான் நல்ல ஒரு லாபம் வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது KPIT டெக்னாலஜிஸ். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 378 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 224% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி. இப்போதைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக் வந்து அடி வாங்கிட்டு இருக்காங்க. நேற்று இன்ஃபோசிஸ்லாம் ரொம்ப அடி வாங்கினாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் இப்போ வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா EV செக்டருக்கு தேவையான சாஃப்ட்வேர் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா US டாரிஃப் இஷ்யூ போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார் இருந்துச்சு. இதனாலேயும் ஐடி செக்டர் இருக்கிற எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போனாங்க. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதனால் ரொம்ப கீழே வந்துட்டாங்க. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் கேப் 20,000 கோடிக்கு மேலே வந்து இருந்தது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 24 இருந்துச்சு. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 23 வந்து இருந்தது. புக் வேல்யூ 119. டிவிடெண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா 1.14%, ROC 40%, ROI 32%, ROIC 31%, OP வந்து பார்த்தீங்கன்னா 19% வந்து இருக்குது. இன்டென்சிவ் வேல்யூ 586 இருக்குது. பிஜி ரேஷியோ 0.62 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.16. ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது கூட 6.26 வந்து இருக்காங்க. இவங்களோட CAGR எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் சேல்ஸ் growth வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22%, ப்ராஃபிட் growth 40% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் 30% வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. அதாவது வருஷம் 30% லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் லாஸ்ட் 3 வருஷத்துலையும் லாஸ்ட் ஒரு வருஷத்தில் ரொம்ப நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 27% வந்து இருக்குது. இதோட பி ஹிஸ்ட்ரி வந்து பாருங்கள். கிட்டத்தட்ட 80க்கு மேலே இருந்த இந்த பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 26 பக்கத்தில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப லோ பி ரேஷியோவில் இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரே கீழே இருக்குது. அதனால் இது வந்து நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கலாம். இன்னும் எந்த அளவுக்கு வந்து கீழே போவாங்க அப்போ நம்மளால சொல்ல முடியாது. இப்போ லாஸ்ட் ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. அதனால் இதை நம்ம வந்து ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கோட ப்ரைஸ் எப்போலாம் வந்து கீழே வருதோ அப்போ தான் நம்ம வந்து வாங்கக்கூடிய வாய்ப்பை வந்து பார்க்கணும். எப்போலாம் மேலே போகுதோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்து பார்க்கணும். ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. மேலே போகும்போது வாங்குவாங்க, கீழே வரும்போது பயத்தில் வந்து வித்துட்டு லாஸ்ட்டில் வித்துட்டு வெளியே போவாங்க. அப்போலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. பார்ப்போங்க. இப்போதைக்கு ஐடி செக்டர்லாம் கீழே இருக்குது. KPIT டெக்னாலஜிஸ் இன்னும் ரிசல்ட் தரல. இந்த ரிசல்ட் வந்து நல்லா கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க வர ரொம்ப கீழே இருக்காங்க. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது ITBC நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி ஐடி. இந்த ETF பார்த்து நம்ம தொடர்ந்து பார்த்து தான் இருக்கும். கிட்டத்தட்ட 32 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 49 வரைக்கும் போணுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 32 தான் வந்து இருக்குது. ஐடி செக்டர் கூட எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸையும் கீழே போயிட்டுனால இந்த ETF வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருக்காங்க. இதே நம்ம நல்ல ஒரு வாய்ப்பை வந்து பார்க்கலாங்க. இன்னும் எவ்வளோ நாள்லாம் இந்த ஐடி செக்டர் கூட ஸ்டாக்லாம் கீழே இருக்கும் அப்போலாம் நம்மளுக்கு தெரியல. போக போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த AI வரனால தான் ஐடி ஸ்டாக்லாம் கீழே கொண்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த கம்பெனி எடுத்து பார்த்தாலும் டிவிடெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா TCSஆ இருக்கட்டும், HCL டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை விப்ரோவாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 4% மேலே வந்துச்சு டிவிடெண்ட் ஈல்டு. அதனால் ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் வந்து இருக்குது. அதே மாதிரி இப்போ ITBC வந்து பார்த்தா நான் இன்றைக்கி வாங்குவேன், அடுத்த மாதம் ஏறுமா இல்லை அதுக்கு அடுத்த மாதம் ஏறுமா அப்படிலாம் நம்ம வந்து மார்க்கெட் வந்து டைமிங் வந்து பண்ண முடியாது. இப்போதைக்கு அதில் ஹை இருந்து லோ ப்ரைஸ் இருக்கா
நம்ம ஒரே வேலை என்னென்னா நம்ம லோ ப்ரைஸில் இருக்கும்போது நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ நம்ம விற்கலாம். 1 மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகலாம், 6 மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகலாம், 1 வருஷத்தில் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். அப்படி தான் நம்ம யோசிக்கணும். நம்ம வாங்கின உடனே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்னா நாளைக்கு எவ்வளோ ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும், 1 மாதத்தில் எவ்வளோ ஆகும், 2 மாதத்தில் எவ்வளோ ஆகும், அப்படிலாம் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தோன்னா ஏலேருந்து டைமிங் வந்து பண்ண முடியாது. அதனால் வாய்ப்பு வரும்போதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம்.